ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினோட பெரியம்மாவை கொல்றதுக்கு பதிலாக வேற ஒரு பொண்ணுக்கு இன்ஜெக்ஷனை போட்டு விடுறா. அப்போ அந்த நர்ஸு பொண்ணு அங்கே வந்து நீங்கள் எங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. அது வந்து நான் எனக்கு தெரிஞ்சவங்களை பார்க்கறதுக்காக வந்தேன், ரூம் மாதிரி வந்துட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து எஸ்கேப் ஆகிட்டு இந்த விஷயத்த நீலாம்பரிக்கிட்டேயுமே சொல்கிறா. நீ சொன்ன ரூமில் அவள் இல்லை, அதுக்கு பதிலாக வேற ஒரு பொம்பளை தான் இருக்கா, நான் மாற்றி இன்ஜெக்ஷனை போட்டுட்டேன் அப்படின்னு. உடனே இவளுக்கா சமக்கம் வந்துடுது, நீ என்ன காரியம் பண்ணிட்ட அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம சனம் வேற கேட்காம கொள்ளாமல் ரூமுக்குள்ளே வந்துட்டா இல்லையா, அதனால ஒருத்தவங்க ரூமில் கதவு தட்டிட்டு வரணுங்கிற மேனஸ் கூட உனக்கு இல்லையா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கா. என்னை மன்னிச்சிருங்கம்மா பேகம், நான் வந்து கதவு திறந்து இருந்துச்சு, அதனால தான் ட்ரெஸ்ஸை வச்சுட்டு போகலான்னு இங்கே வந்தேன். அப்புறம் நீங்கள் எதுக்காக இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? அப்படியே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை அல்லா கிட்ட விட்டுருங்க, அவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே இவளுக்கோ டக்குன்னு சரிம்மா அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட பெரியம்மா இப்போ எப்படி இருக்காங்க, அவங்க இப்போ நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறா. அதுவாம்மா பேகம், நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கே மறந்துட்டேன், அவங்க இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்க, ஹயா தான் கூட்டிகிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டதுமே அவளுக்கு செம கடுப்பாகுது. சரிம்மா நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி வச்சுட்டு இந்த தடவையும் தப்பிச்சிட்டாலே அப்படின்னு கோவப்பட்டுட்டு இருக்கா. அதே சமயம் ராகத் தான் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பான் போல. ஹயாவுமே நன்றி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பெரியம்மாவை தூங்க வச்சுட்டு அவன் அந்த ரூமை விட்டு வெளியே போனால் பின்னாடியே ராகத் வந்து அவளோட கையை பிடிச்சிட்டு ஸ்டாப் பண்ணுறான். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு. என்ன விஷயம் சொல்லுங்கள், நீங்கள் எதுவும் சொல்லணும்னு என்கிட்ட ட்ரை பண்ணுறீங்கன்னு எனக்கும் தெரியுது, அது என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதும் அது வந்து நான் ஹயா, நான் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றை காதலிக்கிறேன்னு சொல்ல வரதுக்குள்ளே அங்கே அந்த தம்பிக்காரனும் வந்துட்டு அண்ணா அண்ணா நான் வந்து ஒரு முக்கியமான வேலையாக வெளியே போகிறேன், நான் ஹயாவையும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படிக்க அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். இவன் மனசில் இருக்கிற காதலை சொல்லவும் முடியல. சொல்கிறப்பெல்லாம் இந்த தம்பிக்காரன் வந்து தடங்களாகவே வந்து நின்றுட்டுருக்கான். எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு கேரக்டர் வராமலே இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. இந்த பக்கம் அந்த நீலாம்பரியோ செம கோவத்தில் அந்த ரசியா பொம்பளையை போட்டு திட்டிகிட்டு இருக்கா. அது எப்படி அவள் மிஸ் ஆனா? சரி நீ தான் இன்ஜெக்ஷனை போட போறியோ, உனக்கு கூட அறிவு இல்லை, அங்கே யார் படுத்திருக்கான்னு கூட தெரியாமலா இன்ஜெக்ஷனை போட்டுட்டு வருவ? எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, யாரோ ஒரு ஆள் சனம்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு தோணுது. ஏன்னா அவளுக்கு எப்படி அவளோட அப்பா அம்மாவை பற்றின விஷயம் ஒன்று அவள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குது, அதுதான் எனக்கு சந்தேகமாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த ரூம் அவள் கண்டுபிடிச்சிட்டா, அதுக்கப்புறம் அப்பா அம்மாவோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்துட்டு என்கிட்டே காமிச்சிட்ருக்கா. ஏதோ தப்பாக இருக்குது, யாரோ ஒரு ஆள் அவளுக்கு உதவி செஞ்சிட்ருக்காங்க, எனக்கு என்னமோ அது நீயாக தான் இருக்கும்னு தோணுது ரசியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளையே சந்தேகப்பட்டு இருக்கா. என்ன சொல்கிற நீன்னு கேட்டா, ஆமாம் என்னை பற்றின முழு ரகசியம் தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் நீ தான், நீயே என்னை பற்றின விஷயத்த சனம் கிட்ட சொல்லியிருக்க கூடாது, எனக்கு உன் மேலே சுத்தமாக நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ சொல்கிற விஷயமும் நல்லா தான் இருக்குது, நான் அந்த சனமுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், ஆனால் நான் ஏன் அதை பண்ணலன்னு தெரியுமா? ஏன்னா நான் உனக்கு துணையாக இருந்தால் தான் எனக்கு தேவையானது கிடைக்கும், அதுக்காக தான் நான் அவன் கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பட் இருந்தாலும் இந்த நீலாம்பரிக்கு இந்த ரசியா மேலே ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யுது. அப்படியே அங்கே கட் பண்ணால் ரூமில் நம்ம ஹீரோயினே அந்த லத்தீஃபும் பெட்ஷீட்லாம் மடித்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல, கையை அப்படியே உதறா. அங்கே இருக்கிற லேம்ப் ஃபோட்டோவில் கைப்பட்டு அவளோட கையில் காயமாயிடுது. என்னாச்சு உனக்கு, திடீர்னு உனக்கு எப்படி காயமாச்சுன்னு கேட்டால் அதுதான் எனக்கு தெரியல, எனக்கு இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து நடந்துட்டுருக்கு, நான் நல்லா தான் இருப்பேன், திடீர்னு என்னையே அறியாமல் எனக்கு காயம் போட்டுரும், இது எனக்கே வித்தியாசமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. அந்த செயின் நம்ம ஹீரோயின் கையில் கிடச்சிச்சு இல்லையா, அந்த செயின் கீழே விழுந்து கிடக்கு, அது வந்து இப்போ ஓப்பனில் இருக்குது. பார்த்தா நம்ம ஹீரோயினோட ட்வின் சிஸ்டர் தான் அதில் இருக்கா. நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்து ரெட்டை குழந்தைங்க தான் பிறந்திருக்கும், ஒன்று நம்ம ஹீரோயினி, அப்போ இன்னொரு குழந்தையும் நம்ம ஹீரோயின் மாதிரியே இருந்திருக்கணும். ஆனால் அவள் இப்போ எங்கே இருக்கா, என்ன பண்ணுறா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் அந்த லத்தீஃபும் அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் இந்த கீழே கிடக்கிற ஃபோட்டோவை எடுக்கிறா. அந்த செயினில் இருக்கிற லாக்கெட்டை வந்து இப்போ மூடிடுது. ஸோ அதனால அதில் உள்ளே இருக்கிற அந்த ஃபோட்டோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு தெரிய போகிறது கிடையாது. அந்த ஃபோட்டோவை மட்டும் பார்த்துட்டு இதுதான் உன்னோட அப்பா அம்மாவா, உன்னோட அம்மா வந்து அப்படியே ஒன்றை மாதிரியே இருக்காங்களே பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமாம் என்னோட அம்மா என்ன மாதிரி தான் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் என் அப்பா அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு தான் நான் ஆசைப்பட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரத்தில் நான் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதெல்லாம் தூரத்துலேருந்து அந்த நீலாம்பரியும் கேட்டுட்டு இவ அப்பா அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிற வரைக்கும் ஓய மாட்டா போலே, இது நமக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ரிஹான் கிட்ட வந்து ஒரு ஆளை மீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பா இல்லையா, அப்பா அம்மாவை பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கும், அவரை மீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பா. ஸோ அதனால அவருமே வீட்டு வாசலில் தான் நிற்கிறாரு, நீ போய் பாரு அப்படின்னு அவனும் ஃபோனில் சொல்லிடுறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பார்க்கறதுக்காக வரா. பார்த்தா அங்கே ஒரு தாத்தாவும் பேரும் தான் நின்றுட்டு இருக்காங்க. என் அப்பா அம்மா பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்டா, இது என்ன ஒரு அதிசயம், நீ பார்க்கறதுக்கும் அம்மா மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியா, உங்களுக்கு என் அப்பா அம்மாவை பற்றி தெரியுமான்னு கேட்டால் தெரியும்னு சொல்கிறாரு. சரி அவங்க இந்த ஊரில் தான் இருந்தாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், அவங்களுக்குன்னு ஒரு தனி வீடே இருந்துச்சாம்ல இந்த
போபாலில் பெரிய வீடு, அந்த வீட்டை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் அதுவும் தெரியும்னு சொல்கிறாரு. சரி அந்த வீடு எங்கே இருக்குது, அந்த வீட்டோட அட்ரஸ் கொடுங்களேன் அப்படின்னு சொன்னதும் இவர் என்னடானா இப்போ நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அதாவது அந்த நீலாம்பரியோட வீட்டை தான் கை காட்டுறாரு. இந்த வீடு தான் அது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு நல்லா தெரியுமா இந்த வீடான்னு கேட்டால் ஆமாம் இதே வீடு தான், இந்த வீட்டில் தான் பல வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட அப்பா அம்மா இருந்தாங்க, ஆனால் இப்போ தான் இதை புதுசாக ரெனோவேட் பண்ணி வச்சுருக்காங்க, ஸோ அதனால் உனக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகலாம், ஆனால் இந்த வீட்டில் தான் உன்னோட அப்பா அம்மா இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவளுக்கோ ஒன்றும் புரியல. அப்போ தான் இவளும் அப்பா அம்மா ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போன விஷயத்தையும் சொல்கிறா. ஆனால் அவரோ இல்லைம்மா அப்படிலாம் இல்லை, உன்னோட அப்பா அம்மா வந்து ரோடு ஆக்சிடெண்ட்லாம் இறந்து போல, அவங்கள திட்டம் போட்டு தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவளுக்கோ பயங்கரமான ஷாக்கு. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால் ஆமாம்மா அவங்கள மட்டும் இல்லை மொத்த குடும்பத்தையுமே வந்து ஒரு ஆள் திட்டம் போட்டு கொண்டிருக்காங்க, அப்படி தான் எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு, ஆனால் யார் அதை பண்ணாங்கிற விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ தான் அந்த பக்கமாக நீலாம்பரியுமே வெளியே போகிறதுக்காக கிளம்பி வந்துட்டுருக்கா. இவளுக்கு இது பெரிய அதிர்ச்சியாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால என் அப்பா அம்மா பற்றி உங்களுக்கு வேற என்ன தெரியும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இந்த குரல் வந்து அவளுக்கு அங்கே கேட்டுருது. அங்கே சனம் நிற்கிறாளா, இது சனமோட வாய்ஸ் மாதிரி கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த தாத்தாவும் ஏதோ சொல்ல வரும்போது பேரனோ தாத்தா உங்களுக்கு காலைல வச்ச பொருளையே சாயந்தரம் மறந்து போயிடுவீங்க எங்கே வச்சிங்கன்னு, இதில் உங்களுக்கு எப்படி பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையெல்லாம் தெரியும், வாங்க தாத்தா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறான். ஸோ இந்த நீலாம்பரிக்கோ அந்த பக்கம் அவள் யாருக்கிட்ட பேசுகிறா அப்படிங்கிறது தெரியல. அதனால டிரைவர்கிட்ட சொல்லிட்டு அங்கே சனம் நிற்கிறாளான்னு கேட்டால் ஆமான்னு சொல்கிறான். சரி அந்த சனம் வந்து அங்கே யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, கூட அங்கே யார் நிற்கிறதுன்னு கேட்டால் அப்போ கரெக்ட் டைமில் வந்து ரசியா பொம்பளையும் காய்கறி ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டு இருப்பா போல், அவள் வந்து சனம் கிட்ட தான் திங்ஸ் எல்லாம் கொடுத்து தூக்கிட்டு போமா என்னால் தூக்கிட்டு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ இதை இந்த டிரைவரும் பார்த்துட்டு ரஷ்யா கூட தான் சனம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கும் சமக்கம் வந்துடுது. ஆல்ரெடி அந்த ரஷ்யா மேலே தான் இவளுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இப்போ இதை பார்த்துட்டு கன்ஃபார்மே பண்ணிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளோட ரூமில் இருக்கும் போது அவளை பிடிச்சிட்டு தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. எங்கே என்ன கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன்னு கேட்டால் நீ ஏன் கூடவே இருந்துட்டு நீ எனக்கே குழி பறிக்கிறியா, வாடி இங்கே இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டு ரோட்டில் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்க தன்வீர், என்ன இப்படி வீட்டை விட்டு துரத்துனா நான் எங்கே போவேன்னு கேட்டால் எங்கேயாவது போய் தொலடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விடும் போது அவளோட தலையில் இருக்கிற அந்த ஷால் வந்து அப்படியே கீழே விழுந்துருது. அங்கே இருக்கிறவங்கலாம் அவளோட தலையை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவளோட தலையில் முடியே இல்லை. இங்கே பார்த்தியா அவளுக்கு முடியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டியை சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கு. நீலாம்பரிக்கு இந்த விஷயம் கேட்டுவிட்டு அவ என்னடானா சிரிச்சுக்கிட்டே இருக்கா நக்கலா. இங்கே பாரு தன்வீர், என்ன இப்படி நீ வெளியே துரத்துனா நான் எங்கே போவேன், எல்லாரும் பாரு என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, நான் எங்கே போவேன், நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்னை வீட்டை விட்டு துரத்துற, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொன்னா சனம் கிட்ட என்னை பற்றி போட்டு கொடுக்குறதே நீதான் அடி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறா. இந்த அம்மாக்கும் ரொம்ப அவமானமாக போயிடுது. எப்படி இந்த பொம்பளைக்கு வந்து இப்படி முடியெல்லாம் கொட்டி போச்சு அப்படிங்கிறதுலாம் தெரியல. நம்ம ஹீரோயினிக்கு அப்பா அம்மா வந்து தானா ஒன்றும் சாகலை, அவங்கள யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு இல்லையா. ஸோ அதனால ரூமில் உட்காந்துட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோவுமே அங்கே வரான். என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. இங்கே பாரு எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நீ எதை நினச்சி அழுதுட்டுருக்க அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதையே நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனால் நான் உன்னோட புருஷன் அதனால தான் கேட்குறேன், ப்ளீஸ் என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்டதும் அவளும் இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்கிறா. என்னோட அப்பா அம்மா ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனதாக தான் என்னோட பெரியம்மா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. சின்ன வயசுலேருந்து அதுதான் உண்மைன்னு நானும் நம்பிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு, அவங்க ஒன்றும் தானா சாகலை, அவங்கள யாரோ திட்டம் போட்டு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கா அவள் அப்படி அழுகிறத பார்த்துட்டு இருக்கும் போது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த நாளில் போய் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க கூடாது, ஏன்னா இன்றைக்கி என்னோட அம்மாவோட பர்த்டே, இந்த நாளில் போய்ட்டு எனக்கு இந்த மாதிரி கெட்ட செய்தி வந்து தெரிஞ்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டுருக்கா. அவனுமே கண்ணு துடைக்கிறதுக்காக கையெடுத்துட்டு போயிட்டு இருக்கான். பட் அவ டக்குன்னு நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட போயிட்டு சொல்லிட்டு இருக்கேன், வேணா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் இங்கே இருந்து போயிடுறா. இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படி நம்ம ஹீரோயினி அழுகிறத பார்க்கும்போது.